ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோவில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெளியே பறந்து போகிற மாதிரி எஃபெக்ட் தெரியுதுங்களா? இந்த பிக்சர்லேருந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதுலேருந்து பறந்து வெளியே நகர்ந்து போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஷன் லீப். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எஃபெக்ட்ஸ்குள்ளே போகணும். சரியா? எஃபெக்ட்ஸில் போய்ட்டுனா நிறைய ஆப்ஷன் இருக்கும், நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா அதில் எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் சூஸ் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். ஃபஸ்ட் எஃபெக்ட் சூஸ் பண்ணால் ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெளியே பறந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலைகள் பூ மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது, இது வந்து பறந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பறவைகள் பறந்து போகிற மாதிரி. அடுத்து வந்துட்டு சிலந்தி பூச்சிகள், ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்டு. இது ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குங்க. நீங்கள் எந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு, இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சரை ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே பிக்சர் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், DS03ங்கிற எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கு. அதுக்கு மேலே 3 டாட் இருக்கா, அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சைஸ் பெருசாகுது. ஸோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டென்சிட்டி எவ்வளோ பக்கமாக எஃபெக்ட்ஸ் வரணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு எஃபெக்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த எஃபெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எஃபெக்ட்ஸில் போனாலே நிறைய இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ புகை வர்ற மாதிரி கூட சூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்து புகை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணி இந்த ஆப்பில் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, வீடியோவோ ஃபோட்டோவோ சூஸ் பண்ணுறீங்க, எஃபெக்ட்ஸில் போய்ட்டு சூஸ் பண்ணால் போதும், அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. ஓகேவா? இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ யாருக்காச்சும் இந்த எஃபெக்ட் தெரியாமல் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.